வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான 3 தோசை வெரைட்டி பார்க்க போகிறோம். மசால் தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை. 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். தேவையான பொருள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 1, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கேரட், கருவேப்பிலை, புதினா எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு மசிச்சு வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, புதினாவை சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், சாஃப்டாகிற வரைக்கும் வெங்காயம் வதங்க தேவையில்லை. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட் இதோடு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச பட்டாணியாக இருந்தால் வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மசித்த உருளைக்கிழங்கையும் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஒன்றும் பாதியமாக தான் மசிஞ்சிருக்கணும், ரொம்ப சாஃப்டாக மசிச்சிடக்கூடாது. அங்கங்கே இருக்கிறது நல்லா தெரியணும். இதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா தூணை மாதிரி சேர்த்துக்கணும், ஒரே இடத்துல சேர்த்துடாமல். இது கூட ஒரே ஒரு கை மட்டும் தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றிடக்கூடாது, தெளித்து மட்டும் விடணும். கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் இதோட சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போ தோசைக்கல் வச்சு நல்லா சூடானதும் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு தொடச்சிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன். இதில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் வெந்ததும் சேர்த்தோம்னா மாவு இதோட ஒட்டி வராது. நல்லா பட்டர் சேர்த்து முடித்தோடனே நம்ம மசித்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா அப்படியே சப்பாத்தி, பூரியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துட்டு நல்லா வெந்ததும் அப்படியே மடித்து போட்டுடலாம். மடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். 2 சைடும் மறுபடியும் ஒரு டைம் பரட்டி விட்டுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். பொடி தோசை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1.5 கரண்டி மாவு எடுத்து கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கணும். இதில் நான் பருப்பு பொடி சேர்த்துருக்கேன். நல்லா காரமாக, இது ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு பருப்பு பொடி சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வேகட்டும். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு பக்கம் பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். நல்லா வெந்ததும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு ஊத்தாப்பம் போட்டுக்கிறேன். அதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 கை பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி தூவி விடணும். நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூட சீரகம் சேர்த்துக்கிறேன். நல்லா தூணை மாதிரி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். இது கூட கொஞ்சமாக நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வேண்டாம் அப்படின்னு நினச்சா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சென்டரில் ஒரு சின்ன பீஸ் ரெடி போட்டுட்டு சுற்றியும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். நல்லா வெந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் இது வேகணும். அவ்வளோதான், மாவு எல்லாமே நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சு. பொடி தோசையும் ரெடி ஆகிடுச்சு, மசால் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.